யாராலே நீங்க கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறது. அந்த அற்புதத்தை நினைச்சாவே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க அற்புதத்தை நினைக்கணும். அல்லேலூயா. என் தேவனால எல்லாம் கூடும், மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். என் தேவன் அற்புதங்களை செய்வார். என் குடும்பத்தை என்ன பண்ண கட்டுவார், என்னை கட்டுவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார். தேவனால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. நீங்க அற்புதத்தெல்லாம் வாசிக்கணும். சகோதரனே சகோதரியே, பைபிளை திறந்து தேவன் செய்த அற்புதங்களை வாசிக்கணும். அப்பதான் விசுவாசம் கூடும். எல்லாம் கூடவே கூடாது. நீங்க அற்புதங்களை வாசிதான் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க தேவனோடு சஞ்சரிக்க அற்புதம் நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. நீ வெறும் தண்ணியா இருந்த இப்போ உன்னை தேவன் எப்படி மாற்றினார்னா மதுரமான ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. உன்னை மேரிபாவின் தண்ணீரிலை கண்டு அங்க ஒரு சிற்சையை கொடுத்தார். உனக்கு என்ன பண்ற, மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்த உன் வாழ்க்கை, கசப்பா இருந்த உன் வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்க சகோதரி, உன்னோட பேசுறான். கசப்பா இருந்த உன் வாழ்க்கை, நீ படி ஏறும்போது இங்க மேல வந்த தேவன் என்னோட பேசுவாரான்னு வந்த நீ, உனக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு வெற்றிடம் இருந்தது. தேவன் உன்னோட பேசுறாரு. இங்க பார்க்கணும், இங்க தேவன் உன்னோட பேசுறாரு. வெற்றிடம் இருந்தது, நீ மேல வந்த. இன்னைக்கு என்ன வார்த்தை என்னோட பேச போறான்னு நினைச்ச. ஆண்டவரே, என் குடும்பத்திலையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய வெற்றிடம் இருந்தது. ஆண்டவரே, எனக்குள்ள பழைய ரசமும் இருந்தது, பழைய பாவமும் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுறீங்க. ரீபா காரி யஷபல துரி ஆக்கரமா, நீங்க என்னோட பேசுறீங்க. ஆண்டவரே, என் தேவைகளை நீ சந்திக்க போறீங்க. அதனால இந்த வார்த்தை கேட்டேன்னா பழைய ரசத்தை விட்டுட்டு, ஆண்டவரே, இதோ என்னுடைய ஜாடி இருக்குது ஆண்டவரே, என் சரீரம் இருக்குது ஆண்டவரே, என் ஆவி இருக்கு ஆண்டவரே, என் ஆத்துமா இருக்குது ஆண்டவரே, என்ன புதிய ரசமா மாற்றுங்களே என்று சகோதரி நீ தேவனிடத்தில் வாஞ்சிக்கிற. இந்த சகோதரி வாஞ்சிக்கிற சகோதரி, உன்னை தேவன் இப்போது புதிய ரசமா உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டு. உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஷிபிரா கரபால சந்திரி அந்திரி மாக்கரதல பால சந்தர ரிமி ஆக்கரபால ஷிகரபால ஷிபிலாக்கரபால சந்திர. இன்னொரு சகோதரியோட தேவன் பேசுகிறார். சகோதரி, பழைய ரசத்தை விடு. பழைய ரசம் உன்னை முள்ளு போல குத்துங்க. உனக்கு புதிய வாழ்க்கையை நான் தரேன்னு கத்த சொல்ல. கரங்களை தட்டு. ஷிபா ரீ கரமண்ணு கிரி ரீ மிராக்கரபால சந்திரம் ரீ மிராக்கரபால. நீ மதுரமானவர், தேவனுக்கு பிரியமானவர். ஆண்டவர் சொல்ற, எனக்கு பிரியமான மகளே, நீ என் கரத்தில் இருக்கணும். பிரியமான மகனே, நீ என் கரத்தில் இருக்கணும். அப்போதான் எனக்கு பிரியமானதா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செஞ்சார். அல்லேலூயா. 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 சத்தம் வராது. அல்லேலூயா. அடுத்து படிங்க சகோதரர். அடுத்து படிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பாருங்க, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீங்க. அங்க யாரு வந்தா நல்ல ரசம் ஆகும்னா இயேசு வந்தாதான். கர்த்தர் இயேசு வந்தாதான். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா இயேசு வரணும். இயேசு வராத உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. கேள்வி கேட்கறாங்க. அல்லேலூயா. இந்த ரசத்தை எங்க வைத்திருந்தீங்கன்னு கேட்கறாங்க. இந்த ரசத்தை எங்க வைத்திருந்தீங்க? இது வரைக்கும் தேவன் கொடுத்த கிருபையை நீங்க எங்க வைத்திருந்தீங்க? தேவன் கொடுத்த தாளந்தை எங்க வைத்திருந்தீங்க? கர்த்தர் கேட்கிறாரு, தாளந்தை எங்க வைத்திருந்த? என் அபிஷேகத்தை எதா? நான் கொடுத்த புதிய ரசமாகிய என்னுடைய அபிஷேகம் எதா? அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை எங்கன்னா பண்ண மங்கி வைத்து விட்டாய். பழையது என்ன துருதியில போட்டாது. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க சகோதரனே சகோதரிகளே, நல்ல வாலிபரா இருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்ற நல்லா கேட்டுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க ஜாடிகள் நிரப்பப்படும். கரங்களை தட்டு. உங்க ஜாடிகள் நிரப்பப்படும். உங்களுக்கு வெற்றிடமே இருக்காது. மதுரமான ரசனை. உன்னை பிசாசு மனிதர்கள் என்ன பண்ணுவான்? பாவம் உன்னை குத்தி கொண்டு இருக்க. பாவம் ஒன்று சொல்லும், நீ சபைக்கு போகாத, நீ போகாத பாவம் ஒன்று சொல்லும். இது பழைய ரசம். இது என்ன பண்ண? ஜாடியை உடைக்கணும். இந்த ஜாடி எனக்கு தேவையில்லை, புதிய ரசம் தான் எனக்கு தேவன் வரும்போது தான் உன் பாவத்தை மன்னிக்கிறவர் தேவன், மனிதன் அல்ல. அல்லேலூயா.
உன்னை பாவின் குற்றப்படுத்துறவன் பிசாசும் மனிதனும் தேவன் ஒருபோதும் உன்னை அப்படி சொல்வதே இல்லை. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே உன்னை பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலை ஆகிடுச்சு. நீ சாதாரண ஆளில் உட்காந்துக்கிறது, நீ சாதாரணமாக உட்காந்து உன்னை பத்தி தெரியல வந்து உட்காந்துக்கிற என்னவா? அவருடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை வாசிப்பா. ரோமர் 8:2 வாசிப்பா. இல்லை கேட்கட்டா, சத்தமா வாசி. நீ எப்படி விடுதலை ஆகிடும் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே. எங்க பாருங்க சகோதரர்களே, சகோதரனே, கிறிஸ்து இயேசுவினாலே, வேற யாரும் இல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய பிரமாணத்தினால, பிரமாணம்னா வார்த்தை, அவருடைய வார்த்தையினாலே என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நீங்க போட்டு நம்மள போட்டுறோம். என்ன அல்லேலூயா, நம்ம போட்டா பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி நீ படி அர்த்தது? அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை அக்கினிக்குள்ளே தீர்த்தார. கரங்களை தட்டு. உன்னை விடுதலை ஆக்கிட்டார். உன்னை விடுதலை ஆக்கினார். இந்த வசனம் சொல்ற உன்னை விடுதலை ஆக்கினார். அவர் வார்த்தையினாலே, ஆவியினாலே, தன்னுடைய சரீரத்தினாலே, தன்னுடைய ரத்தத்தினாலே 4 காரியங்களை உன்னை மீட்டாரா. 4 விஷயங்களை உன்னை மீட்டுகிறார். அல்லேலூயா. நீ சாதாரண இல்ல, சும்மா இன்னைக்கு இன்னி வந்துட்டு நினைக்கிற. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நீ எப்படி இருக்குன்னா, பாவத்தை நீ கடிந்து கொள், நீதி நியாயத்தை நம்ம பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், தினமும் அவருக்காக எழும்பி பிரகாசி. அப்பதான் கர்த்தர் உன் சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன பண்ண, யாரெல்லாம் நல்ல ரசமா கை தூக்கி பார்க்கலாம். இப்போ கூட இப்படிதானா? அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்ற அடிக்கடி, யாரெல்லாம் பரலோகம் போகணும், யாருக்கு டவுட் வந்துடும், இப்படி தூக்கணும். பத்தியாட்டம். நல்ல பரலோகம் போனா விசுவாசத்தை தூக்கணும். நான் நல்ல திராட்சை ரசம், நான் நல்ல திராட்சை ரசம் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பு யாரெல்லாம் கைகளை உயர்த்தினாங்களோ அவங்க எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அதனால தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக யாரெல்லாம் கைகளை உயர்த்துறாங்களோ அவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஆண்டவரே, நாங்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஜெபம்லாம் கேட்கப்படுமான்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டார். ஃபுல்லாக மேக மண்டபமாக இருக்கு. பார்த்தா எங்க இருக்கிற கையும் 2 கை பார்த்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கை மட்டும் தான் பார்த்தேன். வேற எதையும் நான் பார்க்கல. இந்த கையெல்லாம் வானத்துக்குள்ள, அந்த மேகத்துக்குள்ள அப்படி தெரியுத பார்த்தேன். ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்காந்து அப்படி அவங்களுக்கு எடுத்து விடுவார். அவ்வளோ கோடிக்கணக்கான பேருக்கு அவர் எடுத்து விடுவார், கடற்கடன்னு எடுத்து விடுவார். பார்த்தா நம்ம ஜெபம் கேட்கப்படுது. நல்லா புரியுது, ஜெபம் கேட்கப்படுது. விண்ணப்பத்தை கேட்கிறவர். சாதாரண செவுடரா அவரு, குருடரா அவரு, கல்லா மண்ணா அவரு. சொல்லு பார்க்கலாம். ஜீவனுள்ள நீ எப்படி உயிராகிறியா அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ அவருடைய சாயல் என்பது தெரியலையே, அவருடைய சாயல், அவருடைய தத்துரூபம். அதனால சொல்ற, இந்த மாமிசம் என்னுடையதா இருக்கிறதுனாலே, இந்த மாமிசம் என்னுடையதா இருக்கிறதுனால இந்த மாமிசத்தை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் உன்னதா இருக்கு, உன்னு நினைச்சிருக்கிற, இது ஏசு இருக்கிற. அல்லேலூயா. நீ இதுல வாடகை தான் இருக்கிற. அல்லேலூயா. இந்த மேனியை நீ பாதுகாக்கணும். இந்த மேனியை நீ பாதுகாக்கும் போதுதான் அவர் வருகையிலே மணவாளன் வரும்போது இந்த மணவாட்டி அழகா இருக்கணும். அழகுன்னா இங்க எங்க குறிக்கிறேன்னா பரிசுத்தத்தை குறிக்கிறேன். அல்லேலூயா. சரீர அழகல்ல, பவுடர் இல்ல, சென்ட் இல்ல, இதெல்லாம் இல்ல. அல்லேலூயா. இது இல்லாமே நீங்க அழகா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. 80 வயசு ஆயா இருந்தாலும் அழகா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. மணவாளனுக்கு அவங்க தான் அழகு. அல்லேலூயா. மணவாட்டியே உள்ளாந்த ஆவிக்குரிய மனுஷன் அழகா இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷன் அழகா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய மனுஷன் அழகா இருந்தாதான் ஆவியானவரை தொடும்போதுதான், ஆவியானவர் தொடும்போதுதான் உன்னை இமை போதில மறுரூபமாக்கப்படுவார். இமை போதில தேவன் உன்னை மறுரூபமாக்கப்படனா சாவுக்கு எதுவான சரீரத்தை சாவாமை சரீரமா அவர் மாற்றக்கூடியவா இருக்கிறார். விண்ணுக்குரிய சரீரமா அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவன் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா வாசிப்பா, வாசிப்பா.
இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம். நல்லா கேட்டுங்க, அவருடைய மகிமையை நீ புதைச்சு வச்சிருக்கிற, நீ மகிமையாய் வெளிப்படுத்தணும், நீ எழும்பணும், நீ எழும்பி பிரகாசிக்கணும், அவர் வல்லமையை கேட்கணும், அவர் அபிஷேகத்தை கேட்கணும், அவர் வரங்களை கேட்கணும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் வார்த்தையை விசுவாசித்து என்ன பண்ணணும்? நீ ஜாடியை நிரப்பணும். ஜாடியை நிரப்பணும். வெறும் ஜாடியா இருக்க கூடாது, வெறும் மூடியா இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? நிரப்பணும். நீ மதுரமா இருக்கணும். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? உன்னை பார்க்கும் போது மதுரமா தெரியணும். நல்ல திராட்சை ரசம் புதைத்து வைக்காத, தாளந்தை புதைத்து வைக்காத, அபிஷேகத்தை புதைத்து வைக்காத, யாருக்காக உன்னை விட்டு கொடுக்காத. நீ கர்த்தருக்காக எழும்பு. எந்த மனுஷனோட நீ கட்டுப்படாத, எந்த மனுஷியோட நீ கட்டுப்படாத. நல்லா புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி நேசமா இருங்க, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. உன் இளவேதி மனைவியோடு இசைந்திரு, உன் ஊற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படனாரு. உன் மனைவியோடு தான் இசைந்து இருக்கணும், உன் கணவரோடு தான் இசைந்து இருக்கணும். நல்லா கேட்டுங்க, நான் சொல்றது புரியுதா? இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். பிரமாணம் என்னன்னா, கொடுக்கப்படுகிற பூமியில் நம்ம கொடுக்கப்படுகிற சரீரத்துக்கு நம்ம கொடுக்கப்படுகிற கணவன் மனைவியோடு இசைந்திருங்க, அன்பா இருங்க, யாவரோடும் சமாதானம் இருங்க, யாவரோடும் அன்பா இருங்க, நல்லதையே பேசுங்க, ஆண்டவரை பத்தி பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லதையே செய்வார் ஆண்டவரை விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும், உங்க ஜாடிகள் நிரப்பப்படும், நீங்க நல்ல மதுரமான ரசமாய் மாறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குளிர் பிடிக்காதீங்க, அல்லேலூயா. நீங்க நல்ல மதுரமான ரசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மனைவி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ கிளம்புனாங்க. ஒரு 6 மணிக்கு கிளம்புனாங்க. ஒரு 7-8 மணிக்கு இல்லை, சாரி, ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்கு கொடுக்க இப்போ வீடு இப்போ கிரேபரஸுக்கு போனாங்க. நல்லா சீக்கிரம் பசங்களாம் எழுப்பி குளிச்சுட்டாங்க. இப்போ போயிட்டு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நான் எங்கள் மனைவி என்ன தெரியுமா கேட்டேன், உங்களுக்கு கேட்குறேன். இதே ஆர்வம் 4 மணிக்கு எழுந்து ஜெபித்தா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு கேட்டேன். இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால், ஒரு சொந்தக்காரை பார்க்கணுன்னா, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ண, அவங்க முகத்தை பார்க்கணும் எவ்வளோ ஆவலாக இருக்கிறீங்க. அவங்க ஃபங்க்ஷன் போனால் எவ்வளோ விருப்பப்படுறீங்க. போய் விருப்பப்படுறீங்களா? போகிறீங்களா இல்லையா? ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்களா இல்லையா? போகிறீங்களா இல்லையாம்மா? எவ்வளோ ஆசைப்பட்டு போகிறீங்க. அதே போல் தான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து, ஆண்டவரே உமது சமூகத்தில் நான் வர ஆண்டவர், ஒரு வார்த்தையை திறந்து பார்க்குற ஆண்டவரே, நான் உண்மை என்ன பண்ணுறேன், என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு பைபிளை திறந்தினா உன் ஜாடிகள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்க தாகமா இருக்குன்னு தெரியுமா? இங்க வரணும். இங்க தான் மிஸ்டேக் நடக்குது. ஆவிக்குரிய மிஸ்டேக் எங்க நடக்குதுன்னா, நீ இயேசுவை தாகத்தோடு வாஞ்சையோடு விருப்பத்தோடு அவரை நேசிக்கணும். அவரை நேசித்த பிறகுதான் நீ கணவனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளையை நேசிக்கணும், நண்பரை நேசிக்கணும். இவர்களை நீங்க நேசித்தா துன்பம் அடைவீங்க. இயேசுவை நேசித்தா இன்பத்தை அடைவீங்க. அல்லேலூயா. இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா? காலையில இயேசுவை நேசிக்கணும். அல்லேலூயா. என் அன்பு சகோதரன், நல்ல ஜாடி, நல்ல திராட்சரசம். சகோதரனை சகோதரி, கர்த்தர் உன்னை என்ன பண்ண மதுரமாய் வைத்திருக்கிறார். இந்த மதுரத்தை நீங்க விடக்கூடாது. நல்ல தேடணும். எல்லாம் எழுந்துப்போமா? அல்லேலூயா. மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எல்லா கண்களை மூடி ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், ஒரு சுகம், ஒரு செழிப்பு, ஒரு மாற்றம். ஆண்டவரே, பழைய சுபாவங்கள் மாறி ஒரு புதிய குணங்கள், ஒரு புதிய சுபாவங்கள், புதிய ஆண்டவரே சிருஷ்டியா ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்க வாழ்க்கை மாறட்டும். மாறாவின் அனுபவங்கள் மாறட்டும், கசப்புகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா ஷகராதன ரபா மதுரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் வார்த்தையினாலே மாற்றுவீராக, உம்முடைய வார்த்தையினாலே மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தையிலே மகிமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே நிறைவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் உண்டு. இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஆமென். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நல்ல ரசமாய் எங்களை மாற்றினதுக்காக நன்றி. மதுரமான ரசமாய் மாற்றினதுக்காக நன்றி. உமது வார்த்தை அற்புதங்கள் செய்தது, உமது வார்த்தை அதிசயங்கள் செய்தது சுவாமி. நன்றி ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையா திரும்பாதபடி நீங்கள் நல்ல மதுரமான ரசமாய் மாற்றினதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலியமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.